Yes. Very good evening, everyone. The Super 70 Series 2 Day 19க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமயமா. இந்த லேர்னிங் ஜேர்னில நம்ம இப்போ டே 19ல இருக்கோம். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? முதல் நாள் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு லேர்னிங் ஃபேமிலியா மாறிட்டோம். எஸ், டெய்லி ஒரு பிரசன்டர், டெய்லி ஒரு புக், டெய்லி ஒரு டிஸ்கஷன். இப்படி ஒவ்வொரு செஷனும் நம்ம நாலேஜை மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கான்ஃபிடென்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் சூப்பர் 70 சீரிஸ் 2 உடைய ரியல் சக்சஸ். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இந்த அழகான லேர்னிங் ஜேர்னில இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்ட்டர் நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் டுடேஸ் செஷன். நவ் இட்ஸ் மை பிளஷர் டு இன்ட்ரடியூஸ் டுடேஸ் ப்ரெசென்ட்டர். இன்னைக்கு நம்மளுடைய டே 19 ப்ரெசென்ட்டர் மிஸ்ஸஸ் நுஹா பின்த் இப்ராஹிம் காசிமி. மேம் ஹீலிங் வித் நுஹா அண்ட் சன்சைன் வெல்னஸ் அகாடமியோட ஃபவுண்டர். அவங்க ஒரு லைஃப் கோச், வெல்னஸ் எஜுகேட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் ட்ரெய்னர். அது மட்டும் இல்ல, வெல்னஸ், பர்சனல் growth அண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் மூலமா பல பேரோட லைஃப்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் த கரேஜ் டு பி டிஸ்லைக். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் டீப் இன்சைட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் லேர்னிங் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் நுஹா பின்த் இப்ராஹிம் காசிமி வித் a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Hello. Happy evening. Am I audible? Yes, yes, sister. Kindly adjust your camera. Yes. Okay. Yes. Okay, ma? Yeah, now. Thank you. Thank you. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்னைக்கு நான் உங்களோட ரிவ்யூ பண்ண போற இந்த புக் தான் த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இதோடைய பேர் மாதிரியே இந்த விஷயம், இந்த புக் சொல்லக்கூடிய கருத்துக்களுமே ரொம்ப ஆழமாகவும் டிஃபரெண்டான ஒப்பீனியனாகவும் இருக்கும். இது ஒரு 3 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆயிருக்க ஒரு புக்கு. இந்த புக்க உங்க கூட ரிவ்யூ பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட இந்த ஒரு அழகான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய இறைவனுக்கும் டாக்டர் ஹுசைன் அவர்களுக்கும் டீம் மெம்பர் அண்ட் இந்த சூப்பர் Sisters, sorry to interrupt. Sister, okay. அழகா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம Sorry.
இப்போ கிளியரா இருக்கா? யா, கிளியர் கிளியர். தேங்க்யூ. கிளியர் ஓகே. சிஸ்டர். சிஸ்டர் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங். ஏக இறைவனின் சாந்தி சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்னைக்கு நான் உங்க கூட புக் ரிவ்யூ பண்ண அந்த புக் தான் த கரேஜ் டு பி டிஸ்லைக். இந்த புக் நிறைய டிஃப்ரெண்டான ஒப்பீனியனை நமக்கு சொல்லி கொடுக்குது. இது 3 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆயிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய இந்த இந்த புக் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவ்வளவு ஆழமானதாகவும் சிந்தனைய மாற்றக்கூடிய வகையிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய இறைவனுக்கும், டாக்டர் ஹுசைன் பாஷா அவர்களுக்கும், NIPR டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கும், இந்த சூப்பர் 70 சீரீஸ ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷமீமா சிஸ்டர், ஜெசிமா சிஸ்டர் அண்ட் ஷைனி சிஸ்டர் ஆகியோருக்கும், இந்த சூப்பர் 70 சீரீஸ் நாங்க இல்லாம எப்படிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை அழகா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த புக்குள்ள போலாமா? சாட் பாக்ஸ் ஆக்டிவா வச்சுட்டங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரியே இருக்கும். வாங்க, இப்போ இந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய லைஃப் நாம நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஆத்தர்ஸ்? நம்முடைய லைஃப் ரொம்ப சிம்பிளானது. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய லைஃப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்தர்ஸான இச்சிரோ கிஷ்மி அண்ட் ஃபுமிடாகே கோகா 2 பேரும் சொல்றாங்க. இவங்க நேமே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதே போலதான் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு, சிந்தனைகளை ஆர்வமூட்டுது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய லைஃப்க்கு நாம தான் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய பேனாவை மத்தவங்க கையில கொடுத்துட்டு அவங்க நம்ம லைஃப பத்தி என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையை நாம எழுதாம மத்தவங்க கிட்ட கொடுத்துடுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்க லைஃப் உங்க பேனா வச்சு நீங்க உங்க லைஃப எழுத ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புக் நம்ம எடுக்கக்கூடிய அந்தந்த காலத்துல எடுக்கக்கூடிய சாய்ஸஸ்க்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நாம எடுத்தோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நாம என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்கரா ஹாப்பியரா மாத்த முடியும். நம்ம வாழ்க்கைக்கான குறிக்கோளை நாம வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல என்னுடைய மன அமைதிய நான் மத்தவங்கள்ட்ட அடகு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும், நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்க அருள்களை நாம என்ன பண்றோம், அந்த அருள்களை வச்சு நம்ம செல்ஃப் அக்செப்டன்ஸோட இந்த லைஃப வாழணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த புக் ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னே சொல்லலாம். மஸ்ட் ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்ட்ல உள்ள விஷயங்களை வச்சு நாம இன்னைக்கு ஃபியூச்சரையும் நம்மளுடைய பிரசன்ட்டையும் தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு எஸ் போடலாமா? என்னுடைய பாஸ்ட் லைஃப் அதை நினைச்சு நான் என்னுடைய பிரசன்ட்டை நான் தொலைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் போடுங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா சிஸ்டர்? நெக்ஸ்ட் ஸ்லைட். லைஃப் பை பர்பஸ் நாட் பை யுவர் பாஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய கடந்த காலம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க வச்சிருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட்ல நீங்க வாழ்றதுதான். ஜெசிமா சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணலாமா? ஷமீமா சிஸ்டர், உங்க கடந்த காலம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி தான், அதுவே உங்களுடைய முழு வாழ்க்கையா மாறாது. உங்களுடைய கடந்த காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு லெசன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம். அத நம்ம கடந்த கால வாழ்க்கைய நினைச்சு, கடந்த கால விஷயங்களை நினைச்சு
துயரத்திலேயே சிக்கிரக்கூடாது, வாழாதீங்க. உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க முடங்கி போயிடாதீங்க. உங்களுக்கு தைரியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய எதிர்கொள்றதுக்கான ஆற்றல்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு புதிய ஆரம்பமா நினைச்சு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு போய்க்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய பாஸ்ட்ங்கிறது உங்களுக்கு நிறைய லெசனை கொடுத்திருக்கும். அந்த லெசனை வச்சு நீங்க முன்னேறி போகும்போது ஒரு சூப்பர்வான ஒரு பெஸ்டான ஒரு ஃபியூச்சரை கொண்டு போக முடியும். லைஃப் ரொம்ப அழகானதா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இந்த வேலை, அந்த வேலை என்னை விட்டு போயிருச்சு, அந்த வேலையை என்னால பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பர்சன் இவங்க என் லைஃப் ஃபுல்லா வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்க இடையிலே போயிடுறாங்க, இல்ல அவங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இல்ல கடந்த காலத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புடைய கில்ட் காரணமா நான் இன்னமும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நடப்போம். ஆனா வாழ்க்கை என்ன தெரியுமா சொல்லுது அப்படிங்கறத சொல்றாங்க. வாழ்க்கை எப்படி தெரியுமா அழகா மாறுது. உங்களுக்கு ஒரு வேலை போனா என்ன, உங்களுக்கு பிடிச்ச வேலை மாதிரி அதை விட சிறந்த ஒரு பெட்டரான பெஸ்டான ஜாப் உங்களை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி போங்க. ஒரு பர்சன் இல்லாட்டி உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிறது இல்ல. அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. உங்க கடந்த கால தப்ப நினைச்சு கஷ்டப்படாதீங்க. அது சொல்ற பாடத்தை எடுத்து நீங்க முன்னேறி போங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே போல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ப்ராப்ளமே நாம சார்ந்திருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே என்ன அப்படின்னா ஒரு உறவுகள், மற்ற உறவுகள் தேர்ந்துதான் ஏற்படுது எல்லா பிரச்சனையுமே அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நாம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பத்தி என்ன நடப்பாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன, இவங்க எதுவும் நம்மள சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்கும். என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், மத்தவங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட் என்னை அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் நம்மள்ட்ட இருக்கலாம். இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், இது ஏன் கையில என்ன இருக்கோ, என்னுடைய பொறுப்பு என்னவோ, என்னுடைய டாஸ்க் என்னவோ அதை நம்ம பொறுப்பெடுத்து மத்தவங்க டாஸ்க அவங்கள்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம கையில இருக்கக்கூடிய முயற்சிகள், அதே போல நம்மளுடைய டெசிஷன்ஸ், நம்மளுடைய ஆக்ஷன், நமக்கான ஃபீலிங், இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு மத்தவங்க எப்படி வேலிடேஷன் பண்றாங்க, எப்படி முடிவு எடுக்கிறாங்க, சரியா ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அது அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்குது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், கோபம், மன அழுத்தம், பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கான ஒரு டாஸ்க கையில எடுத்து போகும்போது மத்தது எல்லாமே ஒரு சூப்பரான விஷயமா மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த புக் ரிவ்யூவை நான் சரியான நேரத்துக்குள்ள நல்ல முறையில பண்ணணும், நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பு. இப்ப இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, விருப்பம் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் நாம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம கட்டுப்படுத்தணும், மத்தவங்க கையில உள்ள விஷயங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீச்சர் இருக்காரு, அவருடைய எல்லா எஃபோர்ட்ஸையும் போட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாமையோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால எடுக்க முடியல. அப்ப அந்த டீச்சர் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேல தன்னை தானே குற்றப்படுத்திக்க முடியுமா, முடியாது இல்லையா. அதே போலதான் நம்ம நம்ம கையில உள்ளதை கட்டுப்படுத்தி நம்ம கையில உள்ள முயற்சிகளை நம்ம நினைச்சு மத்தவங்கள விட்டு நடக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே போய் நமக்கான ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த புக்கோட ஒரு மெயின் பார்ட்னே சொல்லலாம், ஹேவ் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. இது வெறுக்கப்படுறதுக்கான தைரியம் வேணுமா அப்படின்னா என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக்டு பை எவ்ரிஒன். நீங்க எல்லாராலையும் விரும்பப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, உங்களுக்குன்னு
கொஞ்சம் மதிப்புகள் இருக்கு இல்லையா, அத பாருங்க. இது மத்தவங்களுடைய உணர்ச்சிகளை மரியாதை கொடுக்காம இல்ல முரட்டுத்தனமா வாழணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மதிப்புகள் இருக்கு, உங்களுக்குன்னு நீங்க வாழக்கூடிய ஒரு வழிவகைகள் இருக்கு. அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியானதா மாறும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம அடிக்கடி நினைப்போம், என்னைய பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க, என்னைய பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்னைய பத்தி மத்தவங்கள்ட்ட போய் தப்பா பேசினா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். பேசட்டும். நீங்க சரியா இருக்கும்போது அவங்க தப்பா பேசினா அது உங்களை பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்ல அப்படிங்கறத நமக்கு புரியப்படுத்துறாங்க. இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம்னால நாம என்ன தெரியுமா பண்றோம், தேவையில்லாத விஷயங்களுக்கு, நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம எஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறோம். அது நமக்கு பிடிக்கல. ஆனா எஸ் சொன்னா இவங்க நம்மளை விட்டு போயிருவாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த புக் சொல்லுது தெரியுமா? இப்போ உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்க எல்லாருக்காகவும் விருப்பப்பட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் விரும்பலாட்டியும் பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எனக்கு, நான் சரியா நான் நேர்வழியில நேர்மையா நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி நடக்கிறோம் இல்லையா? அப்படி நடக்கும்போது எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். சோ அப்படி நடக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களுடைய அப்ரூவலுக்காக தேடி தேடி போக மாட்டோம். நம்முடைய மதிப்புகளுக்கு, நம்முடைய மனசாட்சிக்கு நாம உண்மையா வாழ ஆரம்பிச்சிருவோம். நமக்குன்னு ஒரு பவுண்டரிஸ செட் பண்ணி வாழும்போது நமக்கான சுதந்திரம் கிடைக்குது. இப்ப நினைக்கிறாங்க, என்னால அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, சாதிக்க முடியல, எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னால செய்ய முடியல, மத்தவங்க வேணாங்கிறாங்கன்னு. ஆரம்பத்திலேயே நமக்கான பவுண்டரிஸ போட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த உறவு பாதுகாப்பானதாக, ரொம்ப சேஃபானதாக இருக்கும். எல்லாருமே அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சரியான சந்தோஷங்களை கூட மத்தவங்களுக்காக விட்டுறோம். எல்லாருக்காகவும் எல்லாத்துக்காகவும் நோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில இடங்கள்ல பட்டர் தடவுன மாதிரி நோன்னு அழகா சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி, நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃப்ரீடம்ங்கிறது வேற, பாப்புலாரிட்டிங்கிறது வேறங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சுதந்திரமா இருக்கிறது அப்படிங்கிறது வேற, பிரபலமா இருக்குதுங்கிறது விட நம்ம பிரபலமா இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம இழக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் சொல்றாங்க, உங்களுக்குன்னு சுதந்திரத்தை நீங்க பிரபலமா இருக்கிறத விட உங்களுக்கான சுதந்திரத்தை அத முழுமையா நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழ்றதுதான் சரியான வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்கூல்ல இஸ்லாம் பிளஸ் சைக்காலஜி இந்த 2 கான்செப்டையும் கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்ப எங்க வீட்டுல நீங்க எதுக்குமா இதை செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம்ல, எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு கத்துக்கிட்ட விஷயம், நான் கற்றுக்கொண்ட விஷயத்த மத்தவங்களுக்கு பயனளிக்கணும். அப்ப ஒரு ஸ்கூல்ல 2 நாள் தான், வாரத்துல 2 நாள், ஒரு ஹாஃப் டே, ஒரு 400 450 பிள்ளைங்களுக்கு ஏன் மூலமா நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப வீட்டுல சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அந்த ஹாப்பினஸ எனக்கு இழக்க முடியல. அதே போல அது சரியான பாதை தானே, நான் தவறு ஒண்ணும் செய்யலையே அப்படிங்கிற என்னுடைய உதாரணத்தை சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அவங்களும் துணை நிக்கிறாங்க இன்னைக்கு. அப்ப நாம செய்யறோம் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு தைரியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான எந்த முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லலாமா? நான் சரியான பாதையை தான் சொல்லுவேன், செய்யறேன். அது எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சேட் பாக்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணலாம். சரி, அடுத்தது 4வதா, ஸ்டாப் கம்பேரிங். சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட், பிறரோட உங்களை ஒப்பிடுறதை நிறுத்தலாமே. நம்ம ஏன் மத்தவங்களோட ஒப்பிட்டுட்டே நம்முடைய வாழ்க்கையை வாழணும்? ஆட்லர் சொல்றாரு, கம்பாரிசன் இஸ் த ரூட் ஆஃப் அன்ஹாப்பினஸ். நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, வாழாம சந்தோஷமா இல்லாத ஆகிறதுக்கான சூழ்நிலை என்ன தெரியுமா? முதல் காரணமா இருக்கிறது கம்பாரிசன், ஒப்பிடுறது அப்படிங்கறதா சொல்லி காமிக்கிறாங்க. அதுல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, உங்க வாழ்க்கை உங்களுக்கான போட்டி, மற்றவங்க உங்களுடைய எதிரிகள் கிடையாது, அவங்க உங்களுடைய நண்பர்கள், உங்களோட இருக்கக்கூடிய சக பயணிகள் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்கங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இப்ப எப்படி எப்படி நம்ம இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குது? அப்படி கம்பேர் பண்ணி பண்ணி நம்ம வாழும்போது என்ன நடக்குது? ஒண்ணு, நாம அவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையோட இருப்போம். இல்ல அப்படின்னு அவன் என்னை விட சிறந்தவன் அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம்.
இப்ப இன்ஃபீரியரோ சுப்பீரியரோ இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கைய நம்ம மன அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு தேவை இல்லாத ஆணியாதாங்க இருக்கு. தேவையா இது நமக்கு? நம்ம மன அமைதியை போக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வாழணுங்கிற எந்த அவசியமாவது இருக்கா? இல்ல இல்லையா? நம்ம பிறருடைய வாழ்க்கையை வச்சு தெரியுமா பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கையை நம்முடைய மதிப்புகளை இழக்க தொடங்குறோம். அதனுடைய விளைவா என்ன தெரியுமா நடக்குது? போட்டி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, குரோதம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இதனால என்ன ஆகுது? கஷ்டம் தான் வருது. அவங்க நமக்கு முன்னாடி போறாங்க இல்லையா? அவங்களோட ஹிடன் ஸ்டோரி நமக்கு தெரியாது. அவங்க எப்படி எல்லாம் ஒரு இடத்த கஷ்டப்பட்டு ரீச் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஈஸியா அவங்களோட பொறாமப்பட்டு அவங்க நம்ம நிம்மதியை இழந்து அவங்களுடைய நிம்மதியை இழக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வகையில இப்படி ஒப்பிடும் போது நம்ம போட்டி போடலாம். யார் கூட தெரியுமா போட்டி போடணும்? எங்க சொல்லுங்க பாப்போம். யார் கூட நம்ம போட்டி போடணும்? நாம நம்ம கூட தாங்க போட்டி போடணும். என்னைக்குமே நாம நேத்து எப்படி நான் இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறதுலதான் உண்மையான வாழ்க்கை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு கூடிய ஒரு ஏணிப்படியா இந்த நாம நம்மளோட சிந்திச்சு பாக்குறதுலதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் போது நாம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்மளோட சின்ன சின்ன வெற்றியையும் கொண்டாடி நம்ம கோல்ஸ் நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருப்போம். நம்ம கம்பேர் பண்றோம்னு நினைக்கிறோம். ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு தெரியுது, அவங்கள போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப என்ன தெரியுமா பண்ணலாம்? என்ன தெரியுமா பண்ணலாம்? அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம ஆக்கிக்கலாம். ஏன்னா நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே என்ன என்ன கொடுக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம நன்றி தானே சொல்லணும். ஆனா அவங்கள போட்டி போட்டு நாம பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? சோ நன்றியோட கத்துக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்றோம்? ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நாம அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடுறோம். நேற்று இருந்த உங்களை நீங்க வெல்றதுதான் உண்மையான சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பரா இருக்கா? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட இன்னைக்கு நீங்க பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுதான் உண்மையான சக்சஸ். ரியல் சக்சஸ் அதுதான் சொல்றாங்க. நான் சொல்லுவேன், நான் ஒவ்வொரு நாளும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மொத்த கடந்த காலத்துக்கும் இப்போ உள்ள நிகழ்காலத்துக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லலாமா? நீங்க இன்னைக்கு இருக்க என்னை விட இன்னைக்கு இருக்குன்னா நேற்று இருந்த என்னை விட இந்த விஷயத்துல எல்லாம் நான் சிறந்து இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாமா? எந்த விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் வாரே வா, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? கான்ட்ரிபியூஷன் கிரியேட்ஸ் ஹாப்பினஸ். நம்ம ஒருத்தவங்களுக்கு பங்களிக்கிற பங்களிப்புகள் தான் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆட்லர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனுஷனுக்கு பணம், புகழ், அழகு, பதவி இப்படி எல்லாமே இருக்கிறத விட அவன் தான் ஒரு பயன் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உணர்றான் இல்லையா, அதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா அதோட உண்மையான அர்த்தத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு அழகான அர்த்தத்தை அந்த உணர்வு கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இப்ப சொல்லலாமா? மற்றவங்களுடைய ரெக்கக்னிஷனுக்காக நான் விட இன்னைக்கு நான் யாருக்காவது பயனுள்ளவங்களா, ஏதாவது ஒரு விஷயத்த பயனுள்ள விஷயத்த செஞ்சிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், நம்மளுடைய அழகான பங்களிப்புகளை இந்த சமூகத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி கொடுக்க முடியும். நம்ம இன்னும் சந்தோஷமா ஒரு உயிரோட்டமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல இல்ல, நாம எவ்வளோ எடுத்துக்கிறோம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கறதுல இல்ல, மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வாழும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ ஒரு ஆசிரியர் உருவாக்கி இருப்பார் இல்லையா? அந்த ஆசிரியர் தன் வாழ்நாள்ல அத்தனை பேருக்கு அவருடைய பங்களிப்பை செஞ்சிருக்காரு. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கான அந்த டீச்சரை மறந்திருக்கலாம், இல்ல அவங்களை நினைவூட்டாம காலப்போக்குல அவங்க யாரு அப்படிங்கறத மறந்திருக்கலாம். ஆனா அதற்காக அவரு யாருக்குமே பங்களிக்கல, அவருடைய 1000 பேருக்கு அவருடைய பங்களிப்பை அவர் செய்யல அப்படிங்கிறது மாறிடுமா என்ன? மாறாது இல்லையா? அது போலதான் சொல்றாங்க.
சரி, கான்ட்ரிபியூஷனை எப்படி நம்ம கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல வார்த்தை மூலமா, அழகான ஒரு ஸ்மைல் மூலமா, நம்முடைய நாலேஜ ஷேர் பண்றது மூலமா, மத்தவங்கள்ட்ட இரக்கத்தோட வாழ்றது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கான்ட்ரிபியூஷனை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இனி நீங்க மத்தவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் செய்ய போறீங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு அழகான முடிவுகளை எடுத்து மத்தவங்களுக்கு பயனுள்ளதா வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? கம்யூனிட்டி ஃபீலிங் அப்படின்னா என்ன? மத்தவங்களுக்கு இணைந்து வாழ்றது, இதுதான் எல்லா ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்குமே அடித்தளம் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. சொல்றாரு, மனிதன் தனியா வாழ்வதற்கு அப்படிங்கிறதுக்காக படைக்கப்படல, அவன் எல்லாரோட ஒரு கம்யூனிட்டியா வாழ்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஹியூமன் இஸ் அ சோசியல் அனிமல். ஹியூமன் யாரு? ஒரு சமூக விலங்கு. எல்லாரோடும் சேர்ந்து இருக்கும் போதுதான் ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல கம்யூனிட்டி ஃபீலிங் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாமா? இப்ப அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற வாட்ஸ்அப், பேஸ்புக் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே தனியாவா செயல்படுது? இல்ல நாம எல்லாருமே தனியாவே வாழ்ந்து தனியாவே பிறந்து எல்லாத்தையுமே நமக்கான விஷயங்களை செயல்படுத்திக்கிறோமா? இல்ல. அமேசான், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், அவங்க எங்கேருந்தோ ஒரு பொருள் தயாரிக்கப்படுது, அது இந்த ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலமா நம்ம கைக்கு சேஃபா ரிட்டர்ன் ஆகுது. யாரோ செஞ்ச உணவு நம்மளுடைய பசிக்கு உதவுது. இப்படி இதெல்லாம் எதனால நடக்குது? அவங்க அந்த சிஸ்டத்தை கரெக்டா நெட்வொர்க்கிங்க பண்ணி எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்டா சொல்லும் போது இதை என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லும் போது ஒரு எல்லாரும் ஒத்துழைச்சு வாழும் போது நம்ம ஒரு சக்சஸ இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாரும் சரியா நடக்கிறதுக்கு அங்க என்ன நடக்குது? பலருடைய ஒத்துழைப்பு தான் நமக்கு கிடைக்குது. ஒரு வாய் சாப்பிடறதா இருந்தாலும் அங்க பல பேர் நம்ம உழைச்சிருக்காங்க. அந்த ஒரு உணர்வுகள் எல்லாமே என்ன ஆகுது? நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதன் மூலம் என்னெல்லாம் நடக்குது? அவங்களுக்கான ரெஸ்பெக்ட நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி கம்யூனிட்டி ஃபீலிங் அந்த உணர்வோட நம்ம வாழும்போது கொடுக்க ஆரம்பிப்போம். நம்பிக்கையான உறவுகள் நிறைய விஷயங்கள் உருவாகும். ஒரு பகுதிய நாம எல்லாரும் ஒரு பகுதின்னு உணர்றோம், போட்டி போடாம இணைஞ்சு செயல்படுறோம். என்னால மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். சிறப்பா இருக்க போட்டி போடாம மத்தவங்களோட சேர்ந்து இருக்க பயணிக்கிறோம். இப்படி இருந்தா வாழ்க்கை நம்ம சேர்ந்து இல்லாம தனியா இருந்தா நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிருவோம். இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம்னா, நாம எல்லாம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்போ இல்லாம ஒரு அன்பா இரக்கத்தோட நன்றி உணர்வோட இருக்கும்போது சிறப்பா மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் பேரோட சரியான ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்தாலே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது ஒரு பெரிய விஷயத்த பாடத்தை அழகா சொல்றாங்க. நாம வாழ்ற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்தந்த நிமிஷம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளால ஏற்படுது. ஒரு கடந்த காலம் அப்படிங்கிறது வரவே இல்லை. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. நிகழ்காலம் அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லை. அதுக்காக ஏன் பயத்தோட நம்மளுடைய பிரசன்ட நாம தொலைக்கணும்? யோசிக்கலாமா? நம்மள சந்தோஷமா இந்த பாஸ்ட லெசனை எடுத்து பிரசன்ட சூப்பரா பிளான் பண்ணி நம்ம கையில இருக்க காலத்தை கொண்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது முக்கியம்னு சொல்றோம் அப்படின்னா, இப்படி வாழும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நம்ம ப்ரொடக்டிவ் அதிகமாக்கி நம்ம கோல்ஸ அழகா கொண்டு போக முடியும், நம்ம கோல்ஸ ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எது? இந்த பிரசன்ட் அப்படிங்கிற பொக்கிஷம். ஓகே, நம்ம பிரசன்ட் நமக்கு டைம் கொடுக்கும், நம்ம ஃபியூச்சர் திசை காட்டும். ஆனா நம்மளுடைய வேல்யூஸ் தான் நம்மளுக்கு திசை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நேரம் மட்டும் இருந்தா போதாது, சரியான டைரக்ஷனை காட்டுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வேல்யூஸ் முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். வேல்யூஸ் அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையில மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொள்கைகள் தான். நான் அன்போடு தான் இருப்பேன், நான் கருணையோடு தான் இருப்பேன், நான் தவறுகள் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த விஷயங்கள் தான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என் வாழ்க்கையில மிகவும் முக்கியம் என்ன? சாப்பாடு இல்லாம கூட நான் இருந்துருவேன், என்னுடைய இந்த கொள்கைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்க?
4வது என்னுடைய வாழ்க்கையின் இறுதியில நான் என்ன சாதிச்சதா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த 4 விஷயங்களுக்கு பதில் இருக்குல்ல, இதுதாங்க உண்மையான நம்மளுடைய வேல்யூஸ கண்டுபிடிக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த முடிவு என்னுடைய வேல்யூஸ்க்கு சரியானதா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம், நம்மள்ட்ட கேட்டோம்னா, நம்ம மனசு எஸ்ன்னு சொன்னா என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிறோம் அப்படின்னு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஸ்லைட். நாமளும் ஒரு உயிர்தான் உணர்ந்து மற்றவங்களோட ஒப்பிடாம எல்லாருக்கும் உதவியா நல்ல சமூக உணர்வோட கிடைக்கிற இந்த நேரத்தை நம்முடைய மதிப்புகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கணும்னு பார்த்தோம். இப்ப நான் பேசிட்டேன், நீங்க 8 விஷயத்துல எதை செய்ய போறீங்க அப்படிங்கறத சொல்றேங்க. இந்த புக்கை நான் படிக்கும் போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஆட்லர் வீட்டுல எப்படிதான் அவங்கள சமாளிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் எப்போதுமே இதை பண்ணாத, அதை பண்ணு, கம்பேர் பண்ணாத, எல்லாரோட சேர்ந்து வாழு, உன் வேலையை நீ பாரு, மற்றவங்களோட வேலையை நீ பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சூப்பர், ஸ்டாப் கம்பேரிங். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. நாம இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேஸ்புக்ல பாதி கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டோம், மத்தவங்க வாழ்க்கைய வாழ விடுவோம், நம்மளும் சந்தோஷமா வாழுவோம். மற்றவர்களை மாத்த முயற்சிக்காதீங்க, அதே போல உங்களுடைய பார்வையை மாத்துங்க. அந்த ஒரு மாற்றம் தான் உங்களையும் சரி உங்களுடைய உறவுகளையும் மகிழ்ச்சியா மாத்தும், உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு அழகான பாதையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரைஸ்ல சார். இவ்வளவு நேரம் அழகா உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து நேரத்தை எனக்காக கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். உங்களுடைய ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப கிளியரா, இன்ஸ்பைரிங் அண்ட் என்கேஜிங்கா ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருந்த வேல்யூபிள் கான்செப்டை ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட எக்ஸ்பிளைன் பண்ணால ரொம்ப ஈஸியாவே எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றதை விட நம்ம வேல்யூஸ்க்கு உண்மையா இருந்தா கரேஜோட லைஃபை லிவ் பண்றது தான் ரியல் ஃப்ரீடம். இந்த புக் மூலமா நமக்கு ஒரு பவர்ஃபுல் மெசேஜை மேம் தெரியப்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா, எல்லாரோடும் விரும்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக வாழ தைரியம் இருந்தால் போதும். இந்த புக் நமக்கு அப்ரூவல் தேடி வாழ்றதை விட செல்ஃப் கான்பிடன்ஸோட நம்ம வேல்யூஸ் படி வாழ கரேஜ் வேணும்னு ரிமைண்ட் பண்ணுது. எஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் டேக்அவேக்காக கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சாட் பாக்ஸ்லயும் உங்களுடைய டேக்அவேயை ஷேர் பண்ணலாம். யா, எஸ். ஜெசிமா பேகம் சிஸ்டர், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. நோஹா சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரா இருந்துச்சு உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன். நீங்க அந்த புக்கை பத்தி கொடுத்த ஓவரால் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுல பிடிச்ச அந்த லைவ் அண்ட் ஹியர் அண்ட் நவ் அப்படிங்கிறது தான். பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஃபியூச்சர் இன்ஷால்லா இறைவன் ஆடின மாதிரி நடக்கும். ஸோ வந்து இப்ப இருக்கிற அந்த லைஃப் வந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்வோம். நம்மளுடைய பங்களிப்பு நம்மளுது. அடுத்தவங்க அதுக்கு நம்ம கொடுத்த அந்த பங்களிப்பு ரிஃப்ளெக்ஷனை வந்து அவங்க செய்யாதுக்கு அதுக்கு நம்ம இல்ல, நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டா செய்வோம் அப்படிங்கிறது. டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய அந்த கண்டினியூஷனும் அடுத்தடுத்து அந்த போனது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் முகமது பாஷா சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி இறங்கின மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு, ஆனால் தெளிவாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான ப்ரிப்பரேஷன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜாக்லா. எஸ், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேன். எஸ். தேங்க்யூ சிஸ்டர். கேக்குதா? யா, தேங்க்யூ சார். எஸ், நவா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லா விஷயங்களையும். ஸோ ரியல் லைஃப்ல எப்படி இருக்கணும்ட்டு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாருக்கும் ரொம்ப அழகா அந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க. ஈஸியா புரியுற மாதிரி வாழ்க்கையில வந்து சந்தோஷமா என்ன, நம்ம எப்படி இருக்கணும், பிறருக்காக வாழாம நமக்காக வாழணுங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப புரிஞ்சுற மாதிரி எல்லாருக்கும் ஈஸியா அழகா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் லாஸ்ட் எலிசபெத் ஸ்டெல்லா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஷபீமா.
அண்ட் ஜெசிமா அண்ட் ஷைனி ரொம்ப அழகா பண்றீங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நியூஹா சிஸ்டர் ரொம்ப ஒவ்வொரு வரியும் அவ்வளோ ஒரு எந்த வரியும் விடுறது இன்னைக்கு டேக்கவே பாத்தீங்கன்னா எந்த வரியும் விட பிடிக்கல. எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உடனே எல்லாருமே சூப்பர் அப்படின்ட்டு இட் வாஸ் வெரி வெரி லைவ்லி. எங்களுக்கு தேவையானது சொன்ன மாதிரியே இருந்தது. ரியலி சூப்பர். அண்ட் டேக்அவே வந்து லிவிங் இந்த ப்ரெசென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் செல்ஃப் லவ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரெண்டுமே நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்காக நான் வந்து கண்டுபிடிச்சது. எனக்காக அது வந்து நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப ரைட். நம்மளுக்காக வாழ்ந்தா நம்ம மத்தவங்களை பத்தி கவலைப்படவே இல்லை. சந்தோஷம் தானா வருதுன்னு எனக்கும் அதுல ஒரு ஈடுபாடு இருக்கு. அதை நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச். அருமையான புக். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ மேம். டைம் ஆல்ரெடி கான். ஸோ ஓகே, இன்னைக்கு செஷனோடைய சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் சச் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். அதே மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ணி இந்த லேர்னிங் ஜேர்னியை மீனிங்ஃபுல்லா மாத்திர ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. ரிமெம்பர், நாலேஜ் கிவ்ஸ் டைரக்ஷன், கரேஜ் பிரிங்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you.